பசுமை இருக்கணும். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொன்னேரி சேர்ந்த இயற்கை விவசாயி சரவணன் அவரை தான் சந்திக்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஏக்கர் இருக்குங்க. ஆனா 10 ஏக்கர்ல முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. மீதி 8 ஏக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லீஸுக்கு எடுத்துக்கிறான். அதனால அது கொஞ்சம் கெமிக்கல் போட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஆனா 10 ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 10 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா நெல் பண்றாரு, காய்கறி பண்றாரு, அப்புறம் வாழை பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணை வச்சிருக்காரு. எல்லாத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா இவர் கொடிப்பயிர்கள் தான் விரும்பி சாகுபடி பண்றாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம் இந்த கொடிப்பயிர்கள் தான் கிடைக்குது அப்படின்றாரு. ஆனா முழுக்க முழுக்க நாட்டு ரகங்களை தேடி தான் பண்ணிட்டு இருக்காரு. போன வீடியோல அவரோட புடலங்காய் சாகுபடி பத்தி போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து விரும்பி அவர்கிட்ட விதைகள்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பீர்க்கன் பண்ணியிருக்காருங்க. பீர்க்கனும் ஒரு 1/4 ஏக்கர்ல பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இதுல பார்த்தீங்கன்னா பீர்க்கனை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பீர்க்கன் வந்து எப்படி சாகுபடி பண்ணணும், விதைகளை வந்து ஏன்னா விதைகளுக்கு தான் விவசாயிகள் நிறைய பேர் செலவு பண்றாங்க. அந்த விதைகளை மிச்சம் பண்ணது ஒரு ஐடியா பண்றாங்க. என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விதைகளை வந்து அப்படியே வந்து தூவி விடாம அதை நாத்து விட்டு பண்றதுனால அவருக்கு வந்து விதை ரொம்ப செலவாகுது, செலவு குறையுது அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்றாரு. மேலும் இந்த பயிரை வந்து நல்ல லாபம் எடுக்கிறது என்னென்ன விஷயங்கள் பண்றாரு அப்படின்ற விஷயங்களும் சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு ரகம் ஒண்ணு வளர்த்து வச்சிருக்காங்க விதைக்காக. அதை பீர்க்கனை பார்த்தா நம்மளுக்கே இவ்வளவு பெரிய பீர்க்கன் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகமா நம்மளுக்கு வந்து அவ்வளவு பெரிய பீர்க்கன் வந்து வளர்த்து வச்சிருக்காரு. மேலும் நிறைய தகவல்கள் அவர் சொல்றாரு. நாங்க வீடியோ இப்படி பார்க்கலாம். ஆமா பீர்க்கங்காய். என்ன ரகம் இது? பீர்க்கங்காய் இது வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ரகம் தான். கடையில வாங்கிட்டு வந்து தான் போட்டோம். இது நாட்டு ரகம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஈல்டிங் நல்லா இருக்கும். இதுதான் முதல்ல இந்த ரகம் நீங்க பண்றது? இல்ல, நான் ஒரு 5 வருஷமா இந்த ரகம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பீர்க்கன்ல இந்த ஒரு ரகம் மட்டும் தான் இருக்கா? இல்ல, நிறைய இருக்கு பீர்க்கங்கள்ல. ஒரு அந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈல்டிங்கே நல்லா இருக்கு. காய் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரே சைஸா இருக்கும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல இருப்புத்தன்மை இருக்கும். இப்போ வச்சுன்னா ஒரு சில காய் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விதை, இந்த விதை கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேற ரகம் வாங்கி போட்டேன். அறுத்து கொடுத்து அமிச்சோன்னா மறுநாளுக்கு முன்னொரு நாள் ஒரு நாள் இருந்ததுன்னா காய் வந்து கலர் மாறிடுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிராண்டு நம்ம யூஸ் பண்றோம். ஒவ்வொருத்தர் ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இந்த இடம் இந்த இது கரெக்டா இருக்கு. பீர்க்கன் போட போன முடிவு பண்ணிட்டீங்க. பந்தல் அமைச்சிட்டீங்க. பீர்க்கன் போட பந்தல் தரையில வராதுல்ல? தரையிலயும் வரும். தரையில என்னன்னா பெண்டா இருக்கும், நேரா இருக்காது காய். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காய் வந்து இந்த ஷைனிங் கிடைக்காது தரையில இருக்கிற காயில. அதனாலதான் அது பந்தல்ல யூஸ் பண்ணும். சரிங்க, இப்ப முடிவு பண்ணிட்டீங்கன்னும் போது இப்போ அங்க இருந்து விதை வாங்கிட்டு வரீங்க. எவ்வளவு கிலோ விதை வாங்கிட்டு வரீங்க? கிலோலாம் இல்லைங்க. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கர் வைக்கிறோன்னா 100 கிராம் விதையே சரியா போயிடும். எவ்வளவு 100 கிராம்? 50 கிராம் பாக்கெட். அது 50 கிராம் 650 ரூபா வரும். அது பாக்கெட் 650 ரூபா வரும். ஆமா, ஒரு 1300 ரூபா வரும் அது. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து குழித்தட்டு மூலயமா பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து விதையை வந்து டேராத்தர் வந்து செடி இங்கே போட்டுற மாட்டேன். குழித்தட்டு இருக்கு. அந்த குழித்தட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எருவு, தேங்காய் நார் பஞ்சு இதெல்லாம் போட்டு கலந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா செடி போட்டுருவேன். எதனால் அப்படி பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா விதையினுடைய இது வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் அப்படி போடுறோம். இப்போ நம்ம குழியில் டைரெக்டாக போட்டோன்னா 2 விதை 3 விதை போடணும், அது முளைக்குமோ முளைக்காதோன்ட்டு. இப்போ எந்த வந்து பார்த்தீங்கன்னா 280 குழி இருக்குன்னா ஒரு 350 விதை வர மாதிரி போட்டுருவேன். ஒரு பாக்கெட்டு தான் வாங்குவேன். 2 பாக்கெட் வாங்க வேண்டியதுல ஒரே ஒரு பாக்கெட் விதை சரியாக போயிடும். பார்த்தீங்கன்னா அதில் 300 விதை 350 விதை இருக்கும். 350 விதையும் போட்டுருவேன். அதில் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 செடி முளைச்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடி குழிக்கு ஒரு செடி அது பார்த்தீங்கன்னா முளைச்சி இப்போ ஒரே வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 7வது நாள் அது மாதிரி 8வது நாள்லாம் வச்சிருவோம் எடுத்துகிட்டு வந்து. அதுக்கப்புறமா போச்சுன்னா கொடி இதுவாகும். கொடி மீச கொடி ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன சொல்றது, சீக்கிரமா வராது. கொஞ்சம் அடங்கி வர மாதிரியா இருக்கும். அந்த 7லேருந்து 8 நாள்ல நம்ம வச்சுட்டோம்னா இல்லை 10 அதிகபட்சம் 10 நாள்ல வச்சுட்டோம்னா அந்த இதுவாக கூடவே சேர்த்து வந்துடும். வேறு வந்து அதிகமாகவும் போயிருக்காது, கம்மியா இருக்கும். அந்த மண்ணோட தூக்கி உள்ள வச்சிடணும். 7லேருந்து 10 நாளுக்குள்ள எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன்னா அது 2 இலை விட்டு 3வது இலை வரத்துக்குள்ள வச்சுட்டேன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா அது அப்படியே வேறு பிடிச்சிட்டு வந்துடும். இப்போ என்னன்னா அந்த மீசக்கொடி வச்சுட்ட பிறகு நம்ம எடுத்துட்டு வந்து வச்சோன்னா அதுக்கப்புறமா வேர் பிடிச்சி மறுபடியும் எடுத்து வரும். அதாவது மீசக்கொடினா இதை தான் சொல்லுவாங்க, இந்த கொனையில வரதுதான் இந்த கொடி. அதாவது இந்த கொனை இது வந்துடும். இது மாதிரி வந்துச்சுன்னா இப்போ இது பிஞ்சோடு இருக்கு, அப்போ கீழே வரும்போது பிஞ்சு இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடங்கி வரும். அதில் அது அடங்கி வராத நல்லா எல்லா விதைகளுமே அப்படிதான் போடுது. சுரக்காய், பாவக்காய். நம்மளுக்கு விதையினுடைய வந்து செலவுகள் வந்து மிச்சமாகும் குழித்தட்டில் போட்டு பண்ணணும்.
அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பண்ணணும்? நம்ம செடி வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா குழி நல்லா கொத்திட்டு அதில் கொஞ்சம் எரு போட்டு கலந்து வேப்ப புண்ணாக்கு கூட சேர்த்து கலந்து வச்சிருவேன். வேப்ப புண்ணாக்கு எதுக்குன்னா வேறு நோய்கள்லாம் வராத இருக்கிறதுக்காக வேப்ப புண்ணாக்கு கலந்து சேர்த்து போட்டுருவோம். அதுக்கப்புறமா செடி பந்தல் தொடுற வரையும் அந்த ஸ்ப்ரே மட்டும் கொடுப்பேன். நம்ம கோமியத்தில் 10 இலை வெட்டி போட்டு காசி போடுவோம்ல, அந்த ஸ்ப்ரே மட்டும் லைட்டாக கொடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எரு அரைச்சிருவோம். எரு ஃபுல்லாக போட்டிருக்கோம் பாருங்க அதுக்கு. ஆமாம், ஃபுல்லாக தூவி விட்டுருவோம். சாதாரணமாகவே தூவி விட்டு வண்டி ஓட்டி விட்டு அதுக்கப்புறமா தண்ணி பாசி விட்டுருவோம். செடி காசலும் பாசலுமா தண்ணி பாசுவோம். பூச்சிகளை வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு நிறைய வைரஸ் நிறையா இருக்குது. இப்போ இது இலைகள்லாம் காஞ்சிருது. ஸ்ப்ரே இப்போ கண்டினியூவாக கொடுத்துருக்கேன். இப்போ தான் புது இலைகள்லாம் நல்லா வந்துருக்கு. எத்தனை நாள் பூ எப்போ பிடிக்கும், காய் எப்போ? பீர்க்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 நாள்லேயே காய் வர ஆரம்பிச்சிடும். இங்கே நட்டதுல இருந்தா அதான் விதை போடுறதுலேருந்தே கணக்கு தான். போடுறதுலேருந்தே கணக்கு தான். எத்தனை நாள்? 45லேருந்து 50 நாள். 50 நாளுக்குள்ளே பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நம்ம அறுவடை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 55 நாள் அது மாதிரிலாம் அறுவடை பண்ணிடலாம். இப்போ பிஞ்சு வச்சதுலேருந்து ஒரு 10 நாள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிஞ்சு வந்தது. இந்த சின்ன பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயை அறுவடை பண்ணுறதுக்கு 10 நாள் ஆகிடும். இப்போ இதுல பூச்சி நோய் தாக்குதல்லாம் வருதா இதுல? ஆமா, இலை பூச்சி வரும். இந்த பாருங்க, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குலவி கொட்டுறது. ஆமா, இதுல எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? இந்த குலவி கொட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து இது கருவாடு பொரின்னு சொல்லுவாங்க. வாட்டர் கேன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில வந்து கருவாடை போட்டு இது பண்றது. அது செஞ்சு வச்சிருக்கேன், இன்னும் மாட்டல இதுல. இனிமேட்டு தான் மாட்டேன். கிடைக்குதா? கிடைக்குது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 50% கண்ட்ரோல் ஆகுது. நிறைய கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த இதுக்கு இன்னும் அதுக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். அந்த குலவிகளை வந்து எப்படி விரட்டுறது. ஆமா, இதெல்லாம் பண்றதுல குலவிதான். இப்போ இந்த இடம் வந்து குத்திருச்சுன்னா அது அப்படியே இதுவாயிடும். இதுக்கப்புறமா வளர்ச்சி இருக்காது, உள்ள வந்து புழு வந்துடும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதுவாயிடுது இந்த பீர்க்கங்கால. மகசூலை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குலவி வந்து அதிகமா கொட்டாது இருந்ததுன்னா மகசூல் நல்ல மகசூல் தான். இப்போ நான் இது வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கரை பந்தல எல்லாம் பாட்டா போட்டிருக்கேன். இப்போ 4 ஐட்டம் இதுல இருக்கு, 4 ரகம் இருக்கு. இது ஒரு 20 சென்ட் தான் இருக்கும். பீர்க்கங்காய் போட்டிருக்கேன், சொரக்காய் போட்டிருக்கேன். இதுலயே தான் இருக்கு. பாவக்காவும் இதுலயே தான் இருக்கு, சொரக்காவும் இதுல இருக்கு, பொல்லங்காவும் இதுலயே தான் இருக்கு. இந்த 1 ஏக்கர் உள்ளவே. ஆமா, பிரிச்சு போட்டிருக்கேன். பிரிச்சு போட்டாதான் நம்ம மார்க்கெட்ல எடுத்து போயிட்டு ஒரே ரகமா கொடுத்தோன்னா அதிகமான குவான்டிட்டி போயிடும். அதிகமாக குவான்டிட்டி போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து போடுறோம். இப்போ இதில் எவ்வளோ மகசூல் எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து காய் பறிப்போம். ஒரு 20 கிலோலேருந்து ஒரு 25 கிலோ வரையும் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள். மொத்தம் டோட்டலா எவ்வளவு கிடைக்கும்? நீங்க பண்ணிருப்பீங்க. அப்ப எவ்வளவு மகசூல் எடுத்தீங்க? இப்ப எவ்வளவு மகசூல் எடுக்கிறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு 800 கிலோ வரையும் கிடைக்கும். இந்த 20 சென்ட்ல. 20 சென்ட்ல. இதுதான் இதுக்கு முன்னாடியும் பண்ணிருக்கீங்க. அப்போ அவ்வளவுதான் எடுத்திருக்கீங்களா இல்ல கம்மியா எடுத்தீங்களா? ஃபெர்டிலைசர்ல பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாவே எடுத்திருக்கும். என்னன்னா அந்த பூச்சி குலவி தொல்லைலாம் இறந்துடும். அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்திருக்கும். இப்போ இதுல நம்ம வந்து அந்த விஷத்தன்மையில இருக்கிறதே போகக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையிலேயே பண்றோம். ஆமா, நம்மளும் விஷம் இல்லாத உண்ணணும், மக்களும் உண்ணணும். அந்த ஒரு முடிவுல நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பனையில பீர்க்கங்காய் பார்க்கும் அளவு சின்னதா இருக்கு. ஆனா இந்த பீர்க்கங்காய் இவ்வளவு பெருசா இருக்கு. என்ன இது வந்து பாத்தீங்கன்னா நான் நாட்டு ரக பீர்க்கங்க. இது விதைக்காக விட்டுருக்கேன். அதனால இவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம அறுவடை பண்ணி நம்ம சாப்பிடணும்னா இந்த சைஸ்லயே சாப்பிடணும். இதனுடைய கொஞ்சம் பெருசான பிறகு நம்ம அறுவடை பண்ணி சாப்பிடணும். இது விதைக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் விட்டுருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு 2025 வந்து திருத்துறைப்பூண்டி போய் இந்த நெல் திருவிழாக்கு அங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த பீர்க்கங்காய் வந்து நாட்டு பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்து இதுதான் நம்ம பயிர் வைக்கணும் அந்த காரணத்துக்காக வாங்கிட்டு வந்து இப்ப விதைக்காக விட்டுருக்கேன். ஆமா, இனிமேட்டு பண்ணும்போது நாட்டு பீர்க்கங்க தான் பண்ணணும். எல்லாமே வந்து நாட்டு ரகத்துல நம்ம பண்ணனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய் தாக்குதல் வந்து கம்மியா இருக்கும். இப்போ நான் நெல் பயிரும் பண்றேன். அதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழக ரகங்களை தான் வந்து ஃபர்ஸ்ட் இயற்கை விவசாயத்தில் ஆரம்பித்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல்லாம் அதிகமாக இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா
பாரம்பரிய ரகத்துல பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரேன்ற ஒரு இதுவே தேவையில்லாது. ஆமா, அதுவே வந்து பாத்தீங்கன்னா பயிர் அதுவே பார்த்துக்கும். ஆமா, அது மாதிரிதான் இப்போ நம்ம நாட்டு ரக காய்கறிகள்ல நம்ம தேடி இப்போ பீர்ப்பங்காய் எடுத்துட்டு வந்திருக்கேன். பொடலங்காய் எங்க தாத்தா காலத்துல இருந்தே பண்றது அது வந்து நாட்டு ரக புடலங்காய் தான். அதுக்கு அடுத்தது வந்து சொரையும் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு ரக சொரை ஒன்று எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன். அவங்களாண்டு அங்கதான் வாங்கிட்டு வந்தேன். இது பொருளை பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. கேட்ட கேட்க நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. பீர்க்கன் அப்படின்ற ஒரு பயிரை பத்தி, பந்தலை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.